இப்போ நம்ம ஹெச்எஸ்எஸ் ட்ரில் அண்ட் டேப்பை பற்றி பார்க்கலாம். இது வந்து விலை கம்மியாக இருக்கும். இது வந்து துருப்பிடிக்கும். கம்மியான ஒரு 10 ஜாப் ஓட்டினீங்கனாலே உங்களுக்கு வந்து இது எல்லாமே வேர் ஆகிடும். இது அதிகமாக நம்ம யூஸ் பண்ண முடியாது. மாஸ் ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணுற இடங்களில் வந்து இதை யூஸ் பண்ண முடியாது. இது அடிக்கடி வந்து வேர் ஆகிட்டே இருக்கும். இங்கே பாருங்கள், ட்ரில் வந்து ஒரு 5 ஜாப் 10 ஜாப் ஓட்டினீங்கனாலே இந்த இது வந்து ஷார்ப்னஸ் வந்து போயிடும். நம்ம இது வந்து சும்மா நார்மலாக நம்ம சர்ஃபேஸ் கிரைண்டிங் மிஷின் இந்த மாதிரி வச்சுருந்தோம் அப்படின்னா அதிலே நம்ம வந்து கிரைண்ட் பண்ணி இதை ஷார்ப் பண்ணிக்க முடியும். நமக்கு தேவையான மாதிரி நம்ம ரீக்ரைண்ட் பண்ணி கிரைண்டிங் பண்ணி நம்ம இதை வந்து ஓட்டிக்க முடியும். அதுபோக இந்த ட்ரில் வந்து கீழே விழுந்தால் உடையாது. ட்ரில் பிட் வந்து இப்போது நம்ம ட்ரில் மிஷினில் வச்சு ட்ரில் போடுறோம் அப்படின்னா இந்த ட்ரில் வந்து இழுத்துக்கிட்டு போகுது ட்ரில்லு ஒரு சைடாக அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னா, ட்ரில் போடும்போது ட்ரில்லு வந்து அப்படியே ஒரு சைடு கிராஸாக போகும், சென்ட்ரைட் தப்பாக இருந்தால். அந்த மாதிரி போச்சுன்னா கூட இது வந்து கட் எடுத்துக்கிட்டே போயிடும். ட்ரில்லு வந்து உடையாது. ஹெச்எஸ்எஸ்ஸை பொறுத்த வரைக்கும் உடையாது. ஆனால் அப்படியே ஃப்ரண்ட்டு வந்து மழுங்கி பல்ஜாகிடும். இப்போது பர்ரோ வந்து எல்லாமே இதில் பல்ஜாகும். பல்ஜாச்சுன்னா நமக்கு வந்து சைஸ் வந்து ஓவர் சைஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். கேஜஸ்லாம் நோகோ வந்து போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். இது வந்து ஹெச்எஸ்எஸோட நெகட்டிவ் பாயிண்ட்டு. ஆனால் இது வந்து இப்போ நீங்கள் சின்ன ஒரு லேத் மிஷின் வச்சுட்டு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, ஒரு சின்ன ஒர்க் ஷாப் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரியான டூல்ஸ் வாங்குறது தான் உங்களுக்கு பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் அதோட காஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், ஒர்க் பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். அந்தளவுக்கு நமக்கு ஜாப் கம்மியாக தான் வரும். அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து இந்த ஹெச்எஸ்எஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதிகப்படியான ஜாப் வரும். ஒரு டைமில் வந்து நீங்கள் அதிக 10,000 ஜாபுக்கு மேலே நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணுவீங்க அப்படின்னா அந்த இடங்களில் வந்து இந்த கார்பைடை போட்டு விட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு குவாலிட்டி இஷ்யூ இல்லாமல் கிளியராக வந்துக்கிட்டு இருக்கும். இதோட ப்ளஸ் பாயிண்ட் என்னன்றதெல்லாம் இப்போ பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து கார்பைடை பற்றி நான் சொல்கிறேன். கார்பைடு ட்ரில்லு வந்து பார்த்திங்கன்னா விலை வந்து ரேட் வைஸாக பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் இதை ட்ரில்லு வந்து லைட்டாக லோடு கிடச்சா உடஞ்சிரும். இது வந்து கண்டிப்பாக ஃபோர்ஸ் கொடுத்தா உடஞ்சிரும். அதுக்கப்புறம் இதோட ரிஜிட்னஸ்ன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போது அதிகப்படியான மாஸ் ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணுற இடங்களில் வந்து இந்த கார்பைட் ட்ரில் யூஸ் பண்ணலாம். கம்மியான ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணுற இடத்துல வந்து இது கார்பைடு போடுறதுனால நமக்கு லாஸ் தான் ஆகும். ஏன்னா இப்போ ப்ரொடக்ஷன் வந்து ஒரு 10,000 ஜாப்பு 20,000 ஜாப்பு ஓட்டுற இடங்களில் வந்து இந்த கார்பைடு ட்ரில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து துருப்பிடிக்காது. இங்கே பாருங்கள், இதில் துருப்பிடிக்காது, ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். அதே டைம் இதை வந்து ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். எதுலையா தட்டுனீங்க அப்படின்னா இல்லைனா இடிச்சிட்டிங்க அப்படின்னா இது வந்து உடஞ்சிரும். ஆனால் இதை ரீக்ரைண்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரீக்ரைண்டிங்கில் யூஸ் பண்ணி கார்பைடு ரீக்ரைண்டிங் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். ஹெச்எஸ்எஸை கம்பேர் பண்ணும்போது கார்பைடு ரீக்ரைண்டிங் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். இந்த ட்ரில்லு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கார்பைடு டேப்பும் அதே மாதிரி தான். இதோட ரேட் வைஸ் பார்த்திங்கன்னா இதோட ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். மாஸ் ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணுற இடங்களில் வந்து கார்பைடு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து ஈஸியாக ப்ரோக்கன் ஆகிடும். ஹெச்எஸ்எஸை கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஈஸியாக ப்ரோக்கன் ஆகிடும். அதனால் இதை ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். அந்த மாதிரி இருக்கும். பிளாக்கனிங் எல்லாமே போயிட்டுருக்கும். குவாலிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக வரும். இது வந்து ரொம்ப அக்யூரேட்டாக யூஸ் பண்ண வேண்டிய இடங்களில் ஜாப் யூஸ் பண்ணணும், ஓட்ட வேண்டிய இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த கார்பைடு யூஸ் பண்ணிக்கலாம். சஜஸ்ட் பண்ணுறது வந்து கார்பைடு போட்டுக்கலாம். கார்பைடு போட்டோன்னா இது வரைக்கும் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்த்துருக்கோன்னா ஹெச்எஸ்எஸ்க்கும் கார்பைடுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ், அதுக்கப்புறம் இந்த இதில் எது பெட்டர் அப்படின்றத பற்றிலாம் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.